வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் கோவில் மலை மீது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளிகாம்பாள் சமேத கமடீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேக முகூர்த்த கால் நடப்பட்டது. வாஸ்து சாந்தி பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. யாகசாலையில் இருந்து மேளதாளம் முழங்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். காளிகாம்பாள் சமேத கமடேஸ்வர சுவாமிக்கு மகா அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேக விழா குழுவினர் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை தர்மராஜா திரௌபதியம்மன் கோவிலில் மாசி தீமிதி திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 54 அடி நீள தீமிதி குண்டத்தில் விரதமிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் 5 முதல் 10 அடி நீள வேலழகு குத்தி வழிபட்டனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் கிராமத்தில் உள்ளது கிருபா சமுத்திர பெருமாள் கோவில். 108 திவ்ய தேச கோவில்களில் இதுவும் ஒன்று. 1000 ஆண்டுகள் பழமையானது. ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் ஏற்பட்ட பகை நீங்க ஆதிசேஷன் தன்னை காக்க வேண்டி பெருமாளை நோக்கி தவம் செய்து மோட்சம் பெற்ற கோவில் என புராண வரலாறு கூறுகிறது. கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் கடந்த 14ஆம் தேதி துவங்கியது. யாக வேள்விகள் இன்று நிறைவடைந்தது. தொடர்ந்து கோவிலில் உள்ள 9 கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி வேத விற்பனர்கள் கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை வெட்டுடையார் காளியம்மன் கோவில் பங்குனி சுவாதி திருவிழா மார்ச் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியான பூப்பல்லாக்கு நாளை நடைபெறும். ஏற்பாடுகளை கோவில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்தனர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சூரசம்ஹார லீலையையொட்டி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தங்கமயில் வாகனத்தில் வீதி உலா வந்து சன்னதி தெரு சொக்கநாதர் கோவிலை அடைந்தனர். தொடர்ந்து கோவில் சன்னதி முன்பு சூரசம்ஹாரம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மார்ச் 18ஆம் தேதி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் மார்ச் 19ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். என்ன வரம் வேண்டும் என கேட்டால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கு ஆதிபத்தியமும் பிரம்மா விஷ்ணுதான தேவர்கள் தன் கைவசமாக வேண்டும் என்றும் அவனை யாராலும் ஜெயிக்கப்படக்கூடாது என்றும் நம்மாலும் ஜெயிக்கப்படக்கூடாது என்றும் கேட்ட வரத்தை வாங்கிக் கொண்டு சூரபத்மாவானவன் சமஸ்தமான தேவர்களையும் தன் கைவசம் பண்ணிக் கொண்டார். சூரபத்மாவானவன் சமஸ்தமான தேவர்களை கைவசம் பண்ணிக் கொண்ட மாத்திரத்தினாலே தெற்கு சமுத்திர மத்தியில் போய் மாட மாளிகையில் முதலிகை மேடைகளாலான வீர மகேந்திரபுரி என்னும் பட்டணத்தை நிர்மாணித்து அங்கு நவரத்ன மணிகளாலே அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து கர்ஜித்து அட்டகாசம் செய்து ராஜ்யாதிகாரம் பண்ண ஆரம்பித்தார். அவன் எவ்வாறான ராஜ்யாதிகாரம் பண்ணினானேயானால்
கும்பகோணம் அருகே தமிழக திருப்பதி என போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோயிலின் கொடிமரத்தில் கருட கொடி ஏற்றப்பட்டு சுவாமிகளுக்கு தீபாராதனைகள் நடைபெற்றன. இவ்விழா 12 நாட்கள் நடைபெறும். பெருமாள் பூமி தேவியுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கும் இக்கோயில் திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட பெருமைக்கு உரியதாகும். தமிழகத்தில் வேறு எங்கும் துலாபாரம் இல்லாத நிலையில் இந்த கோயிலில் மட்டும் துலாபாரம் உள்ளது. கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஒசூர் மருகதம்பாள் சமேத சந்திர சுடேஸ்வரர் கோயிலில் மாசி தெப்பத் திருவிழா மார்ச் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மார்ச் 14ஆம் தேதி தேர் திருவிழா முடிவடைந்தது. மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் தேர்பேட்டை பச்சை குளத்தில் விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் உற்சவர் மருகதம்பாள் சமேத சந்திர சுடேஸ்வரர் பிரவேசித்தார். வேத மந்திரம் முழங்க பச்சை குளத்தை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.